போய்த்தியஸை த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா? 523 AD ஆல்ரெடி ரோம் ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்த டைம் அது. அப்போ இட்டாலியை தியோட்ரிக் த கிரேட்ன்ற கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பர்சனாக இருந்தவர் பேர் தான் ஆன்ஷியஸ் மெனிலினஸ் செவரனஸ் போய்த்தியஸ். பேர் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. அண்ட் போய்த்தியஸ் ஒரு ஜீனியஸ். அவருக்கு கிரீக் தெரியும், லாட்டின் தெரியும், மேத்தமேட்டிக்ஸ் கூட தெரியும். பட் ஹீ இஸ் வெல் நோன் ஃபார் ஹிஸ் பிலாசபிஸ். அப்போ போய்த்தியஸ் மேலே பொறாமல் இருந்தவங்கலாம் இவர் மேலே தப்பு தப்பா புரளியை பரப்பி விட அதை கிங்கும் நம்பிடுறாரு. அதுக்கு தண்டனையா அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி போய்த்தியஸை ஒரு டார்க்கான ரூம்ல போட்டு அடைச்சும் வைக்கிறாங்க செய்யாத தப்புக்காக. இந்த இடத்துல ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா பயத்துல உடஞ்சு போயிருப்பான். ஆனா போய்த்தியஸ் அப்படி பண்ணியிருந்தா அவரை பத்தி இப்போ நம்ம பேசியிருக்கவே மாட்டோம்ல. போய்த்தியஸ் என்ன பண்ணாருன்னா ரொம்ப காமா ஒரு புக் எழுதுறாரு, த கன்சோலேஷன் ஆஃப் பிலாசபி. இது ஒரு ஃபேமஸான புக். அவரை கடைசியா தூக்குல போடும் போதும் அவர் சிரிச்சுக்கிட்டே சாவறாரு. அந்த புக்கில் அவர் அப்படி என்ன எழுதினாருன்னு கேட்டிங்கன்னா, ஹாப்பினஸ்ங்கிறது எங்கேருந்து வருது? ஃபேமில் இருந்தா இல்லை மணியில் இருந்தா? ரெண்டுமே இல்லை. ஹாப்பினஸ்ங்கிறது நம்மளுக்குள்ளே இருந்து வர்றது. ஏன்னா இந்த ஃபேமும் மணியும் இருக்குல்ல, அதெல்லாம் டெம்பரரி ஹாப்பினஸ் தான். ஒரு நிமிஷத்தில் அப்படி போயிடும். ஆனால் உங்களுக்குள்ளேருந்து வர ஹாப்பினஸை யாராலும் எடுத்துக்க முடியாது. அதனால தான்